ரவை 1 கப்பு, ஒரு 3 ஏலக்காய், 4 முட்டை, முந்திரி ஃப்ரை பண்ணது, இப்போ ரவை, ஏலக்காய், 1 கப் சர்க்கரை, 1 கப் மைதா, எல்லாமே 1:1:1 அந்த ரேஷியோவில் எடுத்துருக்கோம். இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா நல்லா ஃபைன் கிரைண்டாக பண்ணிக்கிட்டோம். ஜாரில், மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைன் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே அரைச்சி வச்சுட்டு மிக்சர் இது தான். இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒரு பேன் எடுத்துக்கிறோம். அதில் எல்லா முட்டையும் ஒரு முட்டை, 4 முட்டையும் வந்து யோக்கோட அந்த மச்சக்கரோட நம்ம எல்லாத்தையும் எடுத்து உடச்சி ஊற்றிக்கிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை நல்லா பிளெண்ட் பண்ணணும். இது ஃபுல்லாக மிக்சர் ஆகிற மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்சரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, ரவை, சர்க்கரை எல்லாத்தையும் இப்போ இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஃபுல்லாக ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து ஸ்டக் ஆகிடும். ஸோ நல்லா அழகாக பிளெண்ட் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகிட்டு பேட்டர் கன்சிஸ்டன்ஸில் வரணும். இப்போ இது பண்ணிகிட்டே இருங்க. அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணி ஃபுல்லாக ஆனவுடனே 1 கப் எண்ணெய், வீட்டில் யூஸ் பண்ணுற ரீஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கு ரீஃபைண்ட் ஆயில் வேணாம், நல்லெண்ணெய் வேணும், இல்லை ஆலிவ் ஆயில் ஃப்ளேவர் வேணும்ன்ற யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ். இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸில் வந்த பிறகு இப்போ 1 கப் ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் 1 கப் பால். அதான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 1:1:1 எல்லாமே 1:1 ரேஷியோவில் தான் எடுத்துருக்கோம். 1 கப் மைதா எடுக்கிறப்ப நீங்கள் 1 கப் பால் எடுத்துக்கோங்க. இப்போ 2 கப் மைதா எடுக்கிறப்ப 2 கப் பால் எடுத்துக்கோங்க. அதே ஈக்குவலண்ட்டாக 2 கப் சுகரும் 2 கப் ரவையும் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வீட்டுக்கு செய்கிறோன்றப்ப ஒரு 1/2 கிலோ ரேஞ்சில் தான் செய்கிறோம். ஸோஃபார் நம்ம வந்து செய்கிறப்ப இது வந்து நல்லா அழகாக பிளெண்ட் ஆகிட்டு ஃபுல்லாக ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்ஸில் வரப்போ நான் சொன்ன மாதிரி ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஆயில் பார்த்தீங்கன்னா 1:1:1 ரேஷியோ எடுத்துக்கலாம். பேக்கிங் சோடா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் இல்லைனா 1/2 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்லா ஸ்பாஞ்சியாக வேணும்னா ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வேணாம், எனக்கு பேக்கிங் சோடா வேணான்றவங்க ஒரு பிஞ்சில் 1/2 ஸ்பூனுக்குள்ளேயே ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு பிளெண்ட் பண்ண பிறகு, இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்த பிறகு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேன் மேபி ரவுண்ட் பேனாக இருக்கும், இல்லை ஃப்ளாட் பேன் எதுனா எடுத்துக்கோங்க. இல்லை லைட்டாக ஒரு ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கோங்க. இப்போ நம்ம ரெடியான பேட்டரை இதில் எடுத்து ஊற்ற போகிறோம். ஏன் மைதா மாவு அப்ளை பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து பார்த்தீங்கன்னா அது அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காகவும் அது பேனில் வந்து அந்த கேக் ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம அதை அப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம பேன் மேலே நம்ம டெக்கரேஷனுக்காக அந்த நம்ம ஃப்ரை பண்ண கேஷ்யூ நட்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் பிஸ்தா எதுனா இருந்தாலும் சரி, அந்த ஃப்ரூட்டி இருந்தாலும் நீங்கள் அதெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ மைக்ரோ ஓவனை நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்மளுடைய கேக்கோடைய கேஜிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 kg தான். ஸோ ஆல்ரெடி இதில் வந்து கேக் மோடு இருக்கிறதுனால நம்ம 1/2 kg செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ கேக் டைரெக்டாக நம்ம வந்து ஃபீட் பண்ணிக்கலாம். 1/2 kgக்கு பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸ் எடுத்துக்கும். இன்கேஸ் கேக் ரெடியாக ஒரு எப்போயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல் நல்லா, அரோமா நல்லா சூப்பராக வந்துட்டுருக்குங்க. 45 மினிட்ஸ் ஓவர் ஆகிடுச்சிங்க. கேக் எடுத்து பார்க்கலாம். கேக் நல்லா பாருங்கள், நல்லா புஷ்ஷுன்னு நல்லா சூப்பராக வந்திருக்கு. சூப்பராக வந்திருக்குங்க. நீங்கள் உள்ளே நல்லா வெந்திருக்கான்றத நீங்கள் எப்படி செக் பண்ணலான்னா, ஒரு டூத் பிக் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு செக் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, நான் சொன்னேன் இல்லைங்களா, மைதா மாவு எதுக்கு போகிறோம்னா, இந்த கீழே எதுவும் நம்மளுக்கு அந்த இது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக, ஹீட்டாக வரப்போ அந்த அடி பிடிக்காமல் இருக்கணுன்றதுக்காக நம்ம அது போடுறோம். கேக் சூப்பராக வந்திருக்குங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. கட் பண்ணுறப்ப நீங்கள் பார்த்துருப்பீங்க.
நல்லா பாருங்கள், ஸ்பாஞ்சியாக இந்த பேக்கரி ஸ்டைலில் ஒரு கேக் நம்ம ரெடி பண்ணிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.